ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஊர்களுக்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் முனிப்பசாமி, கருப்புசாமி இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஒவ்வொரு ஊர்களில் எல்ல தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் இருக்கக்கூடியவங்க இவங்க கிட்ட நாம் வேண்டுதல் வைத்தா அது கண்டிப்பாக 30 நாளில் நிறைவேறும். ஆனால் அது நம்மள நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் 30 நாளில் நிறைவேறக்கூடிய அதிசயமான சில முக்கிய பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கருசு சாமியை நினைத்து கருப்பு சாமி துணையோடு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒருவர் நம்பிக்கையோடு ஒரு நேர்மையோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியாக இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கான ப்ராப்ளம் சால்வ் ஆகும். சரி, உங்களுக்கான ப்ராப்ளம் சால்வ் ஆக கருப்புசாமி நினைத்து நீங்கள் செய்ய வேண்டிய அந்த பரிகாரத்தை வாங்க பார்க்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், இதை நீங்கள் செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும். அப்படி நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பரிகாரம் உங்களுக்கு பலிக்கும். அதனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது நம்பிக்கையோடு செய்ய பாருங்கள். சரி, வாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துன்பங்கள் தீர சனிக்கிழமை அன்னைக்கு கருப்பு சாமிக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் இது. இந்த பரிகாரத்தை நீங்கள் என்றைக்கு வேணாலும் செய்யலாம். ஆனால் சனிக்கிழமை செய்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவரு. அதனால் முடிஞ்ச அளவு இந்த பரிகாரத்தை சனிக்கிழமை அன்னைக்கு செய்ய பாருங்கள். கவலைகள் துன்பங்கள் விரைவில் தீர சனிக்கிழமையில் செய்ய வேண்டிய பரிகாரம் இது. இதை தொடர்ந்து செய்து வந்தால் உங்கள் கஷ்டங்கள் படிப்படியாக மறைவதை நீங்களே நல்லா பார்க்கலாம். ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு ஒரு வெள்ளை நிற பேப்பரை எடுத்துக்கோங்க. வெள்ளை நிற பேப்பரை எடுத்து அதில் கருப்பு நிற இங்கு கொண்டு உங்களுக்குள்ள கஷ்டத்தை குறைய அதில் எழுதுங்க. பின்பு கருப்பு சாமியை நன்றாக மனதில் வேண்டிக் கொண்டு அந்த பேப்பரை சுருட்டி அதில் கருப்பு நிற நூலால் லேசாக கட்டி வைத்திருங்க. பின்பு கருப்பு நிற மெழுகுபர்த்தி ஒன்றை ஏற்றி மனதுக்குள் குறைகள் அனைத்தும் அகல வேண்டும் என கருப்பு சாமியை நினைத்து வேண்டுதல் வைத்து அந்த மெழுகுபர்த்தி நெருப்பில் காட்டி அந்த பேப்பரை எரிய விடுங்க. எரிந்து முடிந்த பின் அனைத்தையும் அகற்றி விடுங்க. சிறிய அளவில் உள்ள குறைகள் ஒரே வாரத்தில் நீங்குவதை அனுபவத்திலே நீங்கள் காணலாம். பெரிய அளவில் உள்ள பிரச்சனைகளுக்கு 30 நாட்கள் டைம் ஆகும். ஸோ 30 நாட்களுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெற்றி கண்டுருவீங்க. ஸோ இந்த பரிகாரம் வெற்றி கண்ட சூட்சமம் நிறைந்த பரிகாரம் இது. அதனால் இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பிக்கையோடு பண்ணுங்கள். ஸோ துன்பங்கள் தீர சனிக்கிழமை கருப்பு சாமியை நினைத்து செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இதனுடைய பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ சின்ன பிரச்சனையாக இருந்தால் ஒரு வாரத்துக்குள்ளே சரியாகும். பெரிய பிரச்சனையாக இருந்தால் மட்டும்தான் 30 நாட்கள் ஆகும். ஆனால் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனை கண்டிப்பாக சால்வ் ஆகும். அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். இது கருப்பு சாமி நினைத்து செய்யக்கூடிய பரிகாரம். கண்டிப்பாக இந்த பரிகாரத்துக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும். அதனால் நம்பிக்கையோட பரிகாரத்தை ட்ரை பண்ணுங்க. இதோடு இந்த கருப்பு சாமியை பற்றி நிறைய முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு இவருடைய பவர் தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அதை எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கருப்பு சாமியுடைய பவரை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் கருப்பு சாமியுடைய பவரை பற்றி தெரிஞ்சுக்குங்க. எல்லா ஊர்கள்லையுமே கருப்பு சாமி இருப்பார். கருப்பு சாமி இல்லாத இடமே இருக்காது. அதனால் கருப்பு சாமியை பற்றி சில முக்கிய ஆன்மீக தாள்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ கருப்பு சாமியை பற்றி முக்கிய தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சரி, வாங்க கருப்பு சாமியை பற்றி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யுங்க. அது ரொம்ப 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 முக்கியம். நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பரிகாரம் உங்களுக்கு பலிக்காது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அருள்மிகு கருப்பு சாமியுடைய வரலாறு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது கருப்பு சாமி காவல் தெய்வமாக போற்றப்படுகிறார். இவரே கருப்பண்ண சுவாமியாகவும் அறியப்படுகிறார். தமிழகத்தின் பெரும்பான்மையான கிராமங்களில் கருப்பு சாமி இல்லாத கோயில்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்களின் மனதிலையும் வாழ்விலையும் கருப்பு சாமி இரண்டர கலந்து காணப்படுகிறார். கருப்பு சாமி அவர் அமர்ந்த இடங்களுக்கேற்றாற் போல் பல நாமங்களில் அழைக்கப்படுகிறார். சங்கிலி கருப்பன், கருப்பண்ணார் சாமி, குலக்கருப்பண்ணார், 18ஆம் படியான், வேட்டை கருப்பு, சின்ன கருப்பு சாமி, பெரிய கருப்பு சாமி,
மீனமலை கருப்புசாமி, முன்னோடை கருப்புசாமி, நெண்டி கருப்புசாமி, உண்டி கருப்புசாமி, இந்த மாதிரி பலவிதமான பெயர்களில் தமிழக கிராமங்களில் மக்கள் கருப்புசாமியை வழிபாடு செய்கிறாங்க. கருப்புசாமி அருளை பெற ஜோதிடம் குறித்த தாள்கள் நிறையவே இப்போ இணையதளத்தில் பல வருது. அதனால தான் கருப்புசாமியுடைய ஒரு பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன். ஸோ கருப்புசாமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவதாரம் எப்படி நிகழ்ந்ததுங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். இவருடைய அவதாரம் நிகழ்ந்த கதையை தெரியாதவங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வால்மீகி முனிவருடைய குடிலில் சீதை தங்கியிருந்து லாவனை பெற்றெடுத்தாள். ஒரு நாள் சீதை தண்ணீர் எடுக்க செல்லும்போது வால்மீகி முனிவரிடம் லாவனை பார்த்து கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு சென்றாள். திரும்ப குழந்தை லாவனை தூக்கி கொண்டு வால்மீகியின் பார்சல் அறைக்கு வெளியே உணவு ஊட்டி கொண்டிருந்தாள். இதை வால்மீகி முனிவர் அறியவில்லை. திடீரென்று பார்க்கும்போது குழந்தை அங்கு இல்லை என்பதை உணர்ந்த வால்மீகி முனிவர் குழந்தையை காணவில்லை என்றால் சீதை எங்கு தன்னை சாபித்து விடுவாளோ என எண்ணி தனது தவ வலிமையால் உருவமற்றி கீழே கிடந்த தர்பை பொருட்களை கொண்டு லாவனை போலவே ஒரு குழந்தையை உருவாக்கினார். அந்த குழந்தையின் பெயர்தான் குசன். ஆக லாவன் குசன் என இரு பிள்ளைகள் ஸ்ரீராமருக்கு இருக்கிறாங்க. ராமர் ஒரு நாள் காட்டுக்கு சீதையிடம் இரண்டில் எது நம் குழந்தை என கேட்டார். உடனே தீக்குளித்த சீதை தன் குழந்தைகளையும் அதே செய்ய சொன்னாள். லாவன் பிழைத்து வர குசன் மட்டும் யாகத்தீயில் கருகினான். ஸ்ரீராமர் மீண்டும் உயிர் தந்து கூசனை காக்க தீயில் கருகியதால் கருப்பா என அழைத்தார்களாம். அன்று முதல் அவர் கருப்பண்ணசாமியார் என ஒரு கதை கூறப்படுகிறது. அதாவது கருப்புசாமி உருவான விதம் இந்த மாதிரி தான் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ கருப்புசாமி உருவானது மட்டும் இல்லாமல் கருப்புசாமி பற்றி நிறைய முக்கியமான விஷயங்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வரையும் உலா வந்துட்டு தான் இருக்குது. ஸோ கருப்புசாமி பற்றி நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிராமப்புறங்களில் நிறைய கதைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வரைக்கும் சொல்லப்பட்டு தான் இருக்குது. அதனால் கருப்புசாமியை சாதாரணமாக நாம் எடை போட முடியாது. அதே போல் சுவாமி ஐயப்பர்லாம் இருக்கார்ல, அவருக்கு துணையாக கருப்புசாமி நிற்கிறார் என்று புராணங்களில் இன்றும் கூறப்படுது. சிறுவனாக இருந்த ஐயப்பர் மகிஷாசுரியை வதம் செய்ய புறப்பட்ட போது சிவபெருமான் தனது அம்சமாகிய கருப்புசாமியை அழைத்து, ஐயப்பன் சிறு வயதியானவன், அவர் படைக்கு நீ சேனாதிபதியாக தலைமையேற்று அவன் வெற்றி பெற உதவி செய் என ஆணையிட்டாராம். அதன்படியே ஐயப்பனருடைய வெற்றிக்கு துணை நிற்கிறாராம் கருப்புசாமி. அதனால தான் சபரிமலையில் 18ஆம் படியில் அருகே வலப்புறத்தில் 18ஆம் படி கருப்பராக சந்தந்தி கொண்டிருக்கிறார் கருப்புசாமி. முந்திரி நைவேத்தியமும் கற்பூர வழிபாடும் இவருக்கு விசேஷம் என கூறப்படுகிறது. ஐயப்பரை தரிசிக்க செல்பவர்கள் கன்னிமூல கணபதியை வணங்கிவிட்டு வாவர் மற்றும் கருப்புசாமியிடம் அனுமதி பெற்று 18 படிகளில் ஏறுவார்கள். சாஸ்தாவின் சித்தத்தை ஆணையை நிறைவேற்றுகின்ற இவரை சிங்காந்த காந்தகன் பீடபகன் என்றெல்லாம் போற்றுகிறார்கள். இப்படி கருப்புசாமியை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அப்பேற்பட்ட கருப்புசாமியுடைய பரிகாரத்தை இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.